நமக்கெல்லாம் அருளாசி வழங்குகின்ற மகா பெரியோருடைய திருவடிக் கமலங்களை நான் மனமொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன். இந்த அருமையான வகுப்பிற்கு ஒருங்கிணைப்பு செய்து தலைமையேற்று நடத்துகின்ற நம்முடைய தமிழ்துறை தலைவர், சங்கரா கல்லூரி தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை நான் வணங்கிக் கொள்கின்றேன். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும், சித்தாந்த வகுப்பை சிவஞான சித்தியாரில் ஆர்வத்தோடு கலந்து அறிய வருகின்ற மாணவ செல்வங்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனங்கணிந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவஞான சித்தியார் என்ற ஒரு அரிய நூலை ஆழ்ந்து படிக்க நமக்கு நேரமில்லாத காரணமும் பாடத்திட்டமும் அப்படி இருப்பதாலே ஒவ்வொரு சூத்திரமாக சுருக்கமாக நாம் சொல்லி வருகிறோம். அந்த சுருக்கத்தை நீங்கள் முதலே தெரிந்து கொண்டு பின்னாலே விரிவாக இந்த நூலை படிக்கலாம். அதற்கு இந்த அறிமுக வகுப்பெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்றுதான் பாடத்திட்டத்திலே சிவஞான சித்தியாரை நம்முடைய சங்கரா கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள் திட்டக்குழுவிலிருந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த வகையிலே நமக்கு 9ஆம் சூத்திரம் நாம் இன்று பார்க்கணும். இந்த 9ஆம் சூத்திரம் இதுவரையில் 8 சூத்திரத்தை பார்த்திருக்கிறோம். சிவஞான போத ஆசிரியர் மெய்கண்டார் 3 சூத்திரமாக இயலை பிரித்திருக்கிறார். பிரமாண இயல் முதல் 3 சூத்திரம், அடுத்த 3 சூத்திரம் இலக்கண இயல், அதுக்கு அடுத்தது 7க்கு அப்புறம் 8, 9, 10 என்ற 3 சூத்திரமும் சாதன இயல் என்று சொல்லியிருக்கிறார். சாதன இயல் என்பது நாம் அறிந்த ஒரு பொருளை அடைவது எப்படி, அடைகின்ற பொருள் சாத்தியம், அடைகின்றவன் சாதகன், அவன் பின்பற்றுகின்ற வழிமுறைகள் எல்லாம் சாதனை அல்லது சாதனம். அந்த சாதன இயல் அதிலே நமக்கு 7, 8, 9ஆவது சூத்திரத்திலே அந்த சாதனை இயலை வகுத்து கூறுகிறார். 7, 8 அதுவும் சாதனைகள் தான். 6 முடிந்தால் இலக்கணைகள் முடிந்து விட்டது. 7, 8, 9 சாதனைகள். அப்புறம் 10, 11, 12 3 சூத்திரம் இறுதி சூத்திரம் பயனியல் என்று சொல்லுவோம். அதனால சாதனைகள்ல 9ஆவது சூத்திரத்துல நாம் பெற வேண்டிய சிவப்பேறு என்ன, பாசம் நீங்கிவிட்டால் சிவனை அடைவது சிவப்பேறு. எனவே அந்த சிவப்பேறு என்ன என்பதை, அந்த சாதனம், அதற்கு உடைய சாதனம் என்ன என்றுதான் இந்த சூத்திரத்திலே சொல்லுகிறார். எல்லா பாட்டும் மிக முக்கியமா இருக்குது. இருந்தாலும் முதல் பாட்டு நாம் படிக்கணும். பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தை நாடி பாத நிழற்கு நில்லாதே நீங்கி போதின் ஆசி தரும் உலகமெல்லாம் அழகைத்தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும். பின்னும் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரித்தால் உள்ளத்தே புகுந்தளிப்பன் ஊனமெல்லாம் ஓட என்று அந்த இருவகை ஞானம், நமக்கு 3 வகையா ஞானத்தை சொல்வாங்க. பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்று 3ஆ சொல்ற பொழுது உலகப் பொருள்கள் மூலமாக, வாக்கின் மூலமாக நாம் அறிவதெல்லாம் பாசம், பாசஞானம். உலகப் பொருள்கள் நமக்கு எத்தனையோ அறிவிக்கின்றன. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற இந்த சிறு துரும்பு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. நடந்து போகிற பொழுது காலிலே முள் தைத்தால் அந்த முள் நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. திருமூலர்
நெருங்கில் படைத்தான், நெறியை படைத்தான். நெறியில் பிறந்தால் அல்லது நெறியில் நீங்கினால் நெருங்கி முள் பாயும் என்றார். அதனால வழியிலே நாம் நடந்து போகிற வழி ஒன்று இருக்கிறது. அந்த பாறை தவறி கால் போனால் பக்கத்தில் இருக்கிற நெருங்கி முள் குத்துகிறது என்றால் பாதையிலே ஒழுங்காக செல்ல வேண்டும் என்பதை அந்த நெருங்கி முள் அறிவிக்கிறது. இதுபோல் பாச ஞானங்கள் எல்லாம், பாசப்புல்கள் எல்லாம், உலகப் புல்கள் எல்லாம் நமக்கு அறிவை தருகின்றன அல்லவா? எனவே அது பாசத்தால் வருகின்ற ஞானம். ஒரு வினையை செய்து செய்து நாம் அனுபவம் பெறுகிறோம், அனுபவ அறிவு பெறுகிறோம். ஏதாவது ஒரு செயலை செய்து நாம் அனுபவ அறிவு பெறுகிறோம். இதெல்லாம் பாச ஞானம். ஆன்மாவுக்கே உள்ள அறிவு என்பது பசு ஞானம். பாச ஞானத்தால் நாம் பெறுவது நூலறிவால், மற்றவர்கள் சொல்லுகின்ற உரை அறிவால், நாம் கற்பது கேட்பது இவற்றால் வருவதெல்லாம் பசுஞானமாக ஆன்ம அறிவு, அது பசுஞானம் விளங்குகிறது. ஆனால் இந்த இரண்டு ஞானத்தால் நாம் பெருமானை அறிய முடியாது. உலகப் பொருள்களை அறியலாம், நூல்களை எல்லாம் கற்கலாமே தவிர இறைவனை நம் இந்த ஞானத்தினாலே அறிய முடியாது. அதாவது ஒவ்வொரு பொருளை பார்ப்பதற்கு ஒவ்வொரு வழியை நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக நம்முடைய கண்களால் எத்தனையோ பொருள்களை நாம் பார்க்கலாம், உலகத்தில் எத்தனையோ பொருள்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நுட்பமான பொருளாக அந்த நுண்ணோக்கி வழியாக பார்க்கிறோம், தொலைநோக்கி வழியாக பார்க்கிறோம் வானத்தை. அதற்கு இந்த கண் கருவியாக பயன்படாது. கண்ணுக்கு ஒரு கண்ணாடி வேண்டும். நமக்கு கூட இது படிப்பதற்கு கண் பார்வை மங்கினால் கண்ணாடி போடணும். எனவே ஒவ்வொரு கருவியால் ஒவ்வொரு பொருளை அறிகிறோம், அல்லது பொருளுக்கு ஏற்றாற் போல கருவி மாறுகிறது. ஆனால் உலகப் பொருளை பார்ப்பதற்கு இந்த கண் இருக்கலாம், ஆனால் இறைவனை பார்ப்பதற்கு இந்த கண் உதவாது. அதனால் திருமூலர் அருட்கண் இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றா, அருட்கண் இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றா என்றால் அரும்பொருளா இருக்கின்ற பெருமான் இந்த அருட்கண்ணுக்குத்தான் தெரியுமே தவிர ஊனக்கண்ணுக்கு தெரியாது. சிவஞானபுரத்தில் ஊனக்கண் பாசம் உடலாப்பதி என்று ஊனக்கண்ணினாலே நாம் இறைவனை பார்க்க முடியாது. அதனால் இங்கே பார்ப்பரிய பரம்பரம், பார்ப்பதற்கு அரிய பரம்பரனா இருக்கின்ற பெருமான் அவனை பதிஞானத்தாலே அறிய வேண்டும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறார் என்றால், சூரியன் வானத்திலே பேருளையாக இருந்து எல்லா பொருளையும் விளக்குகிறான். சூரியன் எல்லா பொருளையும் விளக்குகிறானே, அந்த சூரியனை பார்ப்பதற்கு நமக்கு என்ன விளக்கு இருக்கிறது? சூரியன் காட்டுகின்ற பொருளை எல்லாம் நாம் நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். சூரியனே பார்க்க வேண்டும் என்றால் வேறு விளக்கு வேண்டுமா? சூரியனுடைய ஒளியே போதும் இல்லையா? கதிரொளியே போதும் கதிரவனை பார்ப்பதற்கு. அதனால் கதிரொளியினாலே கதிரவனை பார்ப்பது போல, சூரிய ஒளியாலேயே சூரியனை பார்ப்பது போல, இறைவனுடைய ஞானத்தினாலேயே அவன் தருகின்ற அருளாலேயே அவனை அறியலாம். அதுதான் பதிஞானம் என்கிறார்கள். மற்ற நூலறிவோ நம்முடைய நுண்ணறிவோ பயன்படாது. நுட்பமான கருவிகளாலே எப்படி ஆழ்ந்த பொருளை பார்க்கிறோமோ, நுட்பமான பொருளை பார்க்கிறோமோ, அதுபோல் இறைவன் நுட்பமானவன். அந்த நுண்மையான பொருளை பார்ப்பதற்கு இந்த கண் ஒளி போதாது. அதுக்கு அருள் வேண்டும் என்றால் அவன் அருள்தான். மாணிக்கவாசகர் ரொம்ப தெளிவாக சொன்னார், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினார். அதனால் சூரியனை பார்ப்பதற்கு சூரிய ஒளி உதவுவது போல இறைவனை பார்ப்பதற்கு இறைவனுடைய அருள்தான். அதுதான் பதிஞானம் என்று இங்கே சொல்றார். பாச ஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமோடும் உள்ளத்தே நாடினார். அன்பு இருக்கணும்ன்றார். பெருமாளை அருள் பெற வேண்டும் என்றால் நமக்கு அவனிடத்தே அன்பு இருக்கணும். அன்பினாலே ஆராய்ந்து பார்த்து, அங்கு உள்ளம் என்றால் உயிரினுடைய அறிவுன்னு அர்த்தம்.
நேசமோடு உள்ளத்தே நாடின்றார் இல்லையா? நேசம் என்பது அன்பு. உயிருக்கு இரண்டு குணம். ஒன்று ஆராய்கின்ற குணம், அதாவது அறிகின்ற குணம். இன்னொன்று அன்பு செய்கின்ற குணம். உயிருக்கு ரெண்டு வகையான குணங்கள் இருக்கிறது. ஒரு குணம் அன்பு செய்வது, ஒரு குணம் அறிவது. அதனால் பெருமானை அறியணும்னு சொன்னா நம்ம அறிவாலே அறிய முடியாது, ஆனால் நம்முடைய அன்பினால் அறியலான்றான். உயிருக்குள்ள அறிவு என்ற குணத்தினாலே அறிய முடியாது, உயிருக்குள்ள இன்னொரு குணம் இருக்குல்லையே அன்பு, அந்த அன்பினாலே அறியலாம். அதனால நேசமுடும்னார். நேசமுடும் உள்ளத்தே நாடினார். உள்ளம் என்பது அங்கே அறிவு. அந்த அறிவினுடைய ஆராய்ச்சி தன்னுடைய அறிவினாலே, உயிரினுடைய அறிவினாலே ஆராய்ந்து பார்த்து பாத நிழல் கீழ் பெருமானுடைய திருவடியிலே நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதே சிந்தனையாக இருக்க வேண்டும். பெருமானுடைய சிந்தனையாகவே வேறு சிந்தனை இல்லாமல் இருந்தால், ஏன்னா இறைவனை வணங்குகிற பொழுது ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோம் என்றால் கண்ணதாசன் ரொம்ப எளிமையா பாடினார். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை அப்படின்னார். ஆலயத்துடைய சந்நிதியை, பெருமான் சந்நிதியில இருந்து கொண்டு அந்த பக்கம் பார்க்கறது இந்த பக்கம் பார்க்கறது என்று இருந்தால் அது வழிபாடா? ஆலயத்திற்கு வந்து பெருமானைத்தானே பார்க்கணும். எனவே அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணுமாக இருந்தால் அது ஆலய வழிபாடு இல்லை. அதுபோல் பெருமானை எண்ணுகிற பொழுது அன்பினாலே அந்த ஆன்ம அறிவு ஆராய்கின்ற பொழுது வேறு சிந்தனை இல்லாமல் பெருமானுடைய நினைவோடு இருக்கணும். உள்ளத்தே நாடி பாத நிழல் கீழ் திருவடி ஞானத்திலே திருவடியை எண்ணிக்கொண்டிருந்தால், அவ்வாறு இருந்தால் என்ன பயன்? ஒரே நேரத்தில் இருந்தால் ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேர். நமக்கு விருப்பமான பொருள்கள் எல்லாம் கொள்ளுகின்ற உலகம் இருக்கு இல்லையா? உலகத்தில் எத்தனை பொருள் நம்ம விரும்புகிறோம்? ஒன்னா ரெண்டா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று உலகத்தில் எத்தனையோ ஆசைகள் நமக்கு. அந்த ஆசை தரும் உலகம் எல்லாம் அழகை தேர், பேய்த்தேர் என்றார். அழகை என்றால் பேய் அர்த்தம். பேய்த்தேர் என்றால் காணல் நீருக்கு பேய்த்தேர்னு ஒரு பெயர் சொல்லுவாங்க. அது வேறு பெயர். இலக்கியங்களில் பேய்த்தேர்னுவாங்க. காணல் நீர் தண்ணீர் இருப்பது போல இருக்கும். கடற்கரை பக்கத்தில், நெய்தல் அங்கே பக்கத்தில் போனீங்கன்னா தண்ணீர் இருப்பது போல இருக்கும், ஆனால் தண்ணீர் அங்கே இருக்காது. மான்கள் எல்லாம் தண்ணீரோ என்று எண்ணிக்கொண்டு போகும், கடைசியில் ஏமாந்து போகும். அந்த மான்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகின்ற ஒரு தண்ணீர் அது காணல் நீர். அதுபோல் உலகமெல்லாம் காணல் நீராக மாறும், உண்மை போல தோன்றும். ஆனால் அவையெல்லாம் பொய்யாக தோன்றி அறிந்து அகல தெரிந்தவுடனே இதெல்லாம் பொய்யல்லவா என்று நாமே அதை கழிக்கின்றோம். நமக்கு உதவாதவையெல்லாம் தூக்கி போடுற மாதிரி இவையெல்லாம் பயனற்றவை என்று நாமே அதையெல்லாம் கழிக்கின்றோம். கழித்தால் அந்நிலையே ஆகும். அப்படி அறிந்தால் திருவடி ஞானம் கைகூடும். பெருமானுடைய உலகப் பொருள் எல்லாம் நீங்கினால் பெருமானுடைய திருவடி ஞானம் நமக்கு கைகூடும். திருவடி ஞானம் கூடியவுடன் அந்நிலையே ஆகும் என்றால் திருவடி ஞானமே அது கைகூடப் பெற்றால் பாசம் நீங்கும். பாசம் நீங்கி நாம் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்கணும். பெருமானை அடைந்த பின்னால், அவனுடைய திருவடி ஞானம் நமக்கு விளங்கிய பின்னால் அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த திருவடி ஞானம் விளங்கி கொண்டே இருக்கணும் இல்லையா? ஒரு புதிய பாடலை நம்ம படிக்கணும்னா, மனப்பாடம் பண்ணணும்னா திருப்பி திருப்பி படிக்கணும் இல்லையா? அது மனப்பாடம் ஆகின்ற வரையில், அதுபோல திருவடி ஞானம் உள்ளத்திலே நன்றாக விளங்கி தோன்றுகின்ற வரையில் அஞ்செழுத்தை ஓதணும். அது அஞ்செழுத்து என்கிற பொழுது என்ன அஞ்செழுத்து என்றால் விதிப்படி உச்சரிக்கணும்னு சொன்னார். இந்த விதிப்படி உச்சரிக்கும் என்று சொன்னால் அஞ்செழுத்துல ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கு பஞ்சாட்சரம், முத்தி பஞ்சாட்சரம் என்று பல வகை உண்டு. அது இந்த இடத்துல விதிப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் நா மா என்ற அந்த இரண்டு எழுத்து நீக்கிவிட்டு 3 எழுத்தா இருக்கிற சிவாய என்ற அந்த எழுத்து, அந்த அப்படித்தான் மஞ்சளத்தை சொல்லணும். நமச்சிவாய என்றோ சிவாய நம என்றோ இங்கே சொல்லாமல் பெருமானுடைய திருவடி ஞானம் நமக்கு விளங்கியதாலே, திருவடி என்பது திருவருள். பெருமானுடைய திருவடி என்றால் அது திருவருள் அர்த்தம். திருவள்ளுவர் இறைவனடி, மானடி, நற்றாள் என்றெல்லாம் சொல்றார் இல்லையா?
அது பெருமானுடைய திருவருள். திருவருள் நமக்கு கைகூடி விட்டால் புத்தி பஞ்சாட்சத்தை சொல்லணும். நாமா என்பது வேண்டாம், அது பாச எழுத்துக்கள் சொல்வாங்க. நான் என்பது மாயை கர்மத்தை குறிக்கும், மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். இந்த ஆணவம் கர்மம் மாயை எல்லாம் அடங்கிதான் ஆசை தரும் உலகமெல்லாம் போயிற்று. உலக வாழ்க்கையெல்லாம் நமக்கு வெறுத்து விட்டது அல்லவா? எனவே மாயை நீங்கி விட்டது. எனவே செயல் கிடையாது. பொருள்களை விரும்பினாலோ வெறுத்தால்தோ நமக்கு செயல். பொருளை விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை, அது பேய்த்தேர் போல மறைந்து விட்டால் நமக்கு செயல் கிடையாது. செயல் இல்லை என்றால் நான் எனது என்ற பொருள் நமக்கு ஞாபகம் வராது. எதை நோக்கி நான் வருது எதன்றது, நம்மை பற்றி நினைவு வராது. இவையெல்லாம் என்னுடைய பொருள் அல்லவா என்ற நினைவு வராது. எனவே ஆணவம் கர்மம் மாயை நீங்கினால் அருளோடு இந்த ஆன்மா சேருகிறது. சிவாய என்ற அந்த மந்திரத்தை, அஞ்செழுத்து மந்திரத்தை விதிப்படி அஞ்செழுத்தை உச்சரித்தால் பெருமான் உள்ளத்திலே, உயிருடைய உள்ளத்தில் பற்றுவான், புகுந்து அழிப்பான். என்ன ஊனமெல்லாம் ஓட. ஊனம் என்றால் இங்கே வாசனா மலம்ன்றாங்க. என்றால் 9ஆம் சூத்திரம் வந்துட்டோம். எனவே ஆணவத்தினுடைய சாயெல்லாம் இல்லாமல் அதனுடைய வாதனா மலம் என்பார்கள். அந்த வாதனா மலம் வாசனை தாக்கக்கூடாது. பெருங்காயம் இருந்த டப்பின்னு வாங்க. பெருங்காயம் இருந்த பாத்திரத்தில் எப்படி பெருங்காய வாசனை இருக்கிறதோ அதுபோல் 3 மலங்கள் நம்மை பற்றி கொண்டிருந்ததாலே அந்த பற்றி நீங்கினாலும் கூட அந்த வாசனை வரும். அந்த வாசனை நம்மை தாக்காமல் இருப்பதற்குத்தான் அஞ்செழுத்தை ஓத வேண்டும் என்று முதல் பாட்டில் பதிஞானத்தால் அறியப்படுகின்ற பெருமான், அவன் அருளாலே அவன்தாள் வணங்குகிறோம். அவன்தாள் வணங்கி பெருமானுடைய திருவடி ஞானம் விளங்கியவுடனே உலகமெல்லாம் பேய்த்தேராக மாறுகிறது, காணல் நீராக மாறுகிறது. திருவடி ஞானம் விளக்கமுற நீங்காமல் இருப்பதற்காக அஞ்செழுத்தை நாம் ஓத வேண்டும். அஞ்செழுத்தை ஓதினால் அந்த மலங்கள் எல்லாம் நீங்கும் என்றுதான் 9வது சூத்திரத்தை முதல்ல சாதனம்னா இல்லையா? அப்ப என்ன சாதனம் என்றால் பதிஞானத்தாலே அன்போடு உள்ளத்திலே நாட வேண்டும், பெருமானை நாட வேண்டும். அதே சிந்தனையோடு இருக்கணும், ஏகாங்கிர சிந்தனையோடு இருக்கணும். அப்போ நின்று அதே நிலை நிற்பதற்கு அஞ்செழுத்தை ஓதணும். இதான் சாதனம். இவையெல்லாம் செயலாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று முதல் சூத்திரத்தில் அருள்நிதி சிவனார் விளக்கினார். அப்புறம் இன்னொன்று விளக்குகிறார், அடுத்த பாட்டிலே ஒன்று விளக்குகிறார். எவையெல்லாம் பாசஞானம், இவையெல்லாம் பசுஞானம். ஏன்னா பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் சொன்னதுனால பதிஞானம் என்றால் நமக்கு தெரிகிறது. இறைவன் அருளால் வருகின்ற ஞானம் இருக்கு இல்லையா, அது பதிஞானம். பாசஞானம் என்றால் என்ன, பசுஞானம் என்றால் என்ன என்பது இங்கு விளக்கிறார். எது பாசஞானம் என்றால் வேதம், சாத்திரம், ஸ்மிருதி, புராணம், கலைஞானம், விரும்பு அசபை, வைகரி ஆதித்திரங்கள் மேலாம் நாத முடிவான எல்லாம் பாசஞானம். என்ன அழகா சொல்லியிருக்கிறார். நாதத்தினுடைய அடிப்படையிலே வருகின்ற எழுத்துக்கள், எழுத்துக்கள் எல்லாம் சொல்லாகி வருகின்ற, சொற்றொடராக வருகின்ற வேதம், சாத்திரம், ஸ்மிருதி, புராணம், கலைஞானம், அசபை, வைகரி வாக்கு, 4 வகை வாக்கும் எல்லாம் பாசஞானம். நூலறிவெல்லாம் பாசஞானம்ன்றார். வேதம், சாத்திரம், ஸ்மிருதி, புராணம் இவையெல்லாம் கலைஞானம். கலைஞானம் என்றால் நூலறிவு, மெய்நூல் அறிவு. விரும்பு அசபை, வைகரி ஆதித்திரங்கள் எல்லாம் 4 வகை வாக்கு. ஜபிக்கால மந்திரம், மந்திரமாயிருந்தாலும் அது ஒலிதானே, மந்திரங்களாக இருந்தாலும் அதுவும் பாசஞானம். 4 வகை வாக்கு பாசஞானம். நாத மொழி வரையில் நாதத்தினுடைய முடிவான எல்லாம் பாசஞானம்னா. இப்ப இதை நாம் அறிந்துட்டோம் இல்லையா? வேதம், சாத்திரம், 4 வகை வாக்கு, புராணம் இவையெல்லாம் கலைஞானம். இதுதான் பாசஞானம் என்று நாம் அறிந்தோம் இல்லையா? நாம் அறிந்தவுடனே என்ன நினைக்கிறோம்? இதையெல்லாம் விட நம்முடைய ஆன்ம அறிவு சிறந்ததல்லவா, இவற்றையெல்லாம் நாம் அறிகிறோம் அல்லவா. நான் வேதம் படித்திருக்கிறேன், சாத்திரம் எனக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான நூல்களை படித்திருக்கிறேன் என்றெல்லாம் சில பேர் சொல்றாங்க இல்லையா? படித்ததை சில பேர் சொல்வது மட்டுமல்ல,
தம்முடைய பெயரோடு இணைத்துக் கொள்றாங்க இல்லையா? எம்ஏன்றாங்க, பிஹெச்டின்றாங்க, என்னென்னமோ போட்டுக்கிறாங்க இல்லையா? இவையெல்லாம் பசுஞானம். நூலறிவிலே நான் சிறந்தவன் என்று எண்ணுறோம் இல்லையா? அதுவே பசுஞானம் தான். நம்மை விட எத்தனையோ பேர் படித்திருக்கிறார்கள், தெரியாமல் இருக்கிறது. படித்தது தெரியாமல் பல பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் படிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்றோம் இல்லையா? எனவே நான் பெரியவன் அல்லவா, நான் என்ற எண்ணம் வந்தால் அது பசுஞானம். அதை சொல்றார், நணுகி ஆன்மாயவை கீழ் நாடலாலே. இவையெல்லாம் நமக்கு கீழ் அல்லவா, நாம் அல்லவா படிக்கிறோம், இதை நாம் நுட்பமாக அல்லவா பேசுகிறோம் என்றெல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் பசுஞானம், ஆன்ம ஞானம். இவை கீழ் நாடலாலே காதலினால் நான் பிரம்மம் என்னும் ஞானம். நானே பிரம்மம் என்றால் பிரம்மம் எனக்கு வேறு ஒன்று கிடையாது, நான் தான் பிரம்மம் என்ற அந்த செருக்கினாலே இறைவனாக தன்னை பாவித்தல். இறைவன் அனாதிமுத்தன். சிவஞானமுனிவர் என்ன உரை எழுதுகிறார்? இறைவன் அனாதிமுத்தன், நாம் ஆதிமுத்தன். என குற்றம் இருந்து நாம் நீங்குகிறோம். ஆணவம் என்ற குற்றம் இருந்து நாம் நீங்குகிறோம். செயல்ல நமக்கு தவறு வருகின்றது. செயல்ல நாம் ஏதோ ஒன்றை எண்ணி செய்கிறோம், ஆனால் தப்பு வந்துடுது. மாயில மயங்குகிறோம், அழகுல மயங்குகிறோம். இவ்வளவு குற்றம் நாம் வைத்துக் கொண்டு அதை நீங்குகிறோம் அல்லவா? பெருவான் அருளால் நீங்கினால் கடவுள் நாம் ஒன்றா? இவற்றையெல்லாம் இயல்பாகவே நீங்கியவன் கடவுள், அனாதிமுத்தன். இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன் கடவுள். நாம் இதெல்லாம் அறிந்து கொண்டு பாசத்தில் நீங்க முயல்கிறோம் அல்லவா? அப்படி பாசத்தில் நீங்கினால், பற்று நீங்கினால் நாம் ஆதிமுத்தன். எனவே எந்த வகையிலும் இறைவனுக்கு சமமாக நாம் இருக்கக்கூடாது என்றுதான் நான் பிரம்மம் என்று சொல்வதும் சிவனுக்கு நான் சமம் என்ற சிவசமவாதமும் இரண்டும் தவறு என்றுதான் அது பசுஞானம் என்கிறார் அருணந்தி சிவனார். நணுகி ஆன்மாய்வை கீழ் நாடலாலே காதலினால் நான் பிரம்மம் என்னும் ஞானம் கருது பசுஞானம். சிவனுக்கு சமம் என்று சிவசமவாதம் பேசுவார்கள் அகச்சவைகள், அதுவும் பசுஞானம். நான் பிரம்மம் என்று வேதாந்திகள் பேசுகிறார்கள், அகம் பிரம்மாஸ்மி என்று, அதுவும் பசுஞானம். எனவே இவன் உடலில் கண்டு உண்டு ஓதி உணர்ந்து ஒன்றொன்றா உணர்ந்திடலால் பசுவாம். ஏன் பசுன்னு சொல்றோம்? ஞானம் வருகிறது, ஆனால் ஒரேடியாக எல்லாவற்றையும் அறிகின்ற ஞானம் வருகிறதா? ஒன்றொன்றாக அறிகிறோம். இது அப்படி இது அப்படி என்று ஒன்றொன்றா அறிகிறோம். அப்புறம் மறந்து போகுது, படித்ததெல்லாம் மறந்து போகுது. நேற்று என்னமோ சொன்னாருப்பா ஞாபகம் இல்லைன்றோம். இப்பொழுது குற்றம் நமக்கு இருக்கிற பொழுது நாம் ஞானம் சொல்லலாமா, ஞானின்னு சொல்லலாமா? எனவே இதெல்லாம் பசுஞானம். பசுஞானம் குறைவுடையதல்லவா? ஓதி உணர்ந்து ஒன்று ஒன்றா உணர்கின்றோம். நாமே படித்து தெரிஞ்சுக்கிறோம், படித்தால் சிலது புரியலை, மற்றவரை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிந்து கொண்டு மறந்து போகிறோம். அதனால் ஒன்றாக உணர்கின்றான் சிவன். எல்லாவற்றையும் ஒருங்கே வியாபகமாக உணர்கின்றானே, அவன் இயல்பு வேறு, சிவன் இயல்பு வேறு, ஆன்மாவுடைய இயல்பு வேறு என்று பசுஞானம் என்றால் என்ன, பாசஞானம் என்றால் என்ன என்று இரண்டையும் இங்கே விளக்கி பதிஞானத்தை குறிப்பாக சொல்லுகிறார். அப்ப இரண்டையும் விளக்கிட்டு அடுத்த பாட்டில் ஒன்று சொல்றார். நான் பிரம்மம் என்று ஞானகின்றவே இது தவறான ஒன்று என்று சில பேர் முத்தியை வேறாக சொல்றாங்க. எது முத்தி என்று சொன்னால், இப்ப பார்த்தோம் இல்லையா, உலகப் பொருள் எல்லாம் அலகைத்தேர் போல பேய்த்தேர் போல இருந்தது என்று நீங்கிறோம் இல்லையா? இவற்றையெல்லாம் நாடி நம்முடைய அறிவினால் நாடி பார்த்து அந்த பொருள்களை நீக்க வருது இல்லையா, நமக்கு வேண்டாம்னு விட்டுறோம் இல்லையா? அந்த நீங்குதல் தான் முத்தின்றாங்க சிலர். நான் பிரம்மம் என்று நிகழும் ஞானமே அது மட்டும் இல்லாமல் ஆன்மா இவற்றை நாடி பார்த்து இவையெல்லாம் ஆன்மா அது முத்தி அல்ல என்று நீங்கிறோம் இல்லையா? கருவிகள் எல்லாம் பயன்படாது நமக்கு என்று நீங்கிறோமே, உலகப் பொருள் பயன்படாது. அதாவது பட்டினத்தார் ஊரும் சரமல்ல, உற்றார் சரமல்ல, உற்று பெற்ற பேரும் சரமல்ல, பிள்ளைகளும் பெண்டிரும் யாரும் சரமல்லன்னர்.
எனவே இவையெல்லாம் நமக்கு உதவாது என்று நீங்கிறோம் இல்லையா? அப்ப அது பொருள் தான் நீங்கினால் விடுதலை பெற்றால் அதுதான் முக்தி என்று பாடாணவாத செய்வர்கள் கூறுகிறார்கள். பாடாணவாத ஞானம். அதுக்கப்புறம் நம்முடைய நிழல் இருக்கு இல்லையா? நிழல் காலையிலே கிழக்கே சூரியன் இருக்கிற பொழுது மேற்கு பக்கமாக நிழல் வந்து விழும். மாலையில மேற்கிலே மறைகிற பொழுது கிழக்கு பக்கமாக நம்முடைய நிழல் விழும். ஆனால் சூரியன் மறைந்தால் அந்த நிழல் நம்முடைய அடிக்கீழே ஒடுங்கும். ஏன்னா நம்ம உடம்பு தானே நிழல். அந்த நிழல் நம்முடைய பாதத்திற்கு கீழே ஒடுங்கும் அல்லவா? அதுபோல சூரியன் மறைந்தால் நம்முடைய நிழல் தான். நம்முடைய நிழல் நம்முடைய அடிக்கீழ் வந்து உதவுவது போல, ஒடுங்குவது போல கருவிலே சென்ற அந்த உயிர், ஆன்மாவுடைய உயிர் அறிவு பக்குவம் வந்தவுடனே அந்த கருவில நீங்காமல் போனால் அது வேண்டாம், அது நிராதாரம், நமக்கு ஆதாரம் அவையெல்லாம் அல்ல என்று நிராதாரமாக இருந்தால், எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் இருக்குது அல்லவா, அதுதான் முக்தி என்று பேதவாத செய்வர்கள் கூறுகிறார்கள். இவையெல்லாம் ஞானம் அல்ல. அதாவது கருவிகளை நீங்கினால் மட்டும் அது முக்தி அல்ல. ஏனால் ஞானம் முக்தி என்றால் ஞானம்தான் முக்தி தரும். நான் பாடாணவாத செய்வோம் பேதவாத செய்வோம் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, கருவிகளில நீங்கினால் ஆராய்ந்து பார்த்து கருவிகளில நீங்கினாலே முக்தி, எந்த விதமான உணர்வும் இல்லாமல் கல்லுப்போல் கிடந்தால் பாடாணம் என்றால் கல்லுன்னு அர்த்தம். கல்லுப்போல் கிடந்தால் அதுதான் முக்தின்றாங்க. வேதவாதி என்ன பண்றாங்க, சூரியனுடைய கதிர் மறைந்தவுடனே நம்முடைய உடம்பினுடைய நம்முடைய பாதத்திற்கே அடங்குவது போல பக்குவம் வந்தது என்றால், கருவிகளிலிருந்து நீங்கி பக்குவம் வந்தவுடனே கருவிகள் பற்றி மாயா கருவிகளை நீங்காமல் அவையெல்லாம் நமக்கு ஆதாரம் அல்ல, நாமே நமக்கு ஆதாரம் என்று நிராதாரமாக ஆன்மா இருந்தால் அதுதான் முக்தி என்று வேதவாத செய்வர்கள் கூறுகிறார்கள். இவையெல்லாம் பசுஞானம்தானே தவிர உண்மையான ஞானம் அல்ல. சிவஞானத்தால் தான் பெருமானை அடைய வேண்டும். இவையெல்லாம் பாசஞானம் பசுஞானம். எனவே சிவஞானத்தினால்தான் பெருமானை அடைய வேண்டும் என்று அந்த 3வது பாடலையும் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு சொல்றார், நம்ம யார் என்று சொன்னால் சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேர வேண்டும். நம்முடைய செயல் வாக்கு சிந்தையெல்லாம் எதற்கும் அவனை அணுகாது என்றார். ஆன்மாவுடைய செயலோ ஆன்மாவுடைய வாக்கோ ஆன்மாவுடைய மனமோ, மனம் வாக்கு காயம், இந்த 3ம் பெருமானை அடையாது. அதை அடைய வேண்டும் என்றால் பெருமானுடைய அருள்தான் வேண்டும். ஏனென்றால் நீ யாருன்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது. நாம் யார் என்று கேட்டால் நம்முடைய தோல் இருக்கிற உடம்பினுடைய தோல் அது நாமா, அல்லது இறைச்சி நாமா, சப்த தாதுக்களால் ஆகியிருக்கிற உடம்பு அல்லவா? இந்த உடம்பு நமக்கு ஆன்மாவா? இது நமக்கு துணையா? நம்ம யார் நான் என்று எதை சொல்றீங்க? உடம்ப சொல்றீங்களா அது வேற ஏதாவது சொல்றீங்களா என்றால் அதையே நம்மால் சொல்ல முடியாது. நம்மையே நாம் சரியாக அறிய முடியாத பொழுது நாம் பெருமானை அறிய முடியாது என்றுதான் அவ மகள என அறியேன் என்று என்னை அறிந்து கொள்ள முடியவில்லை பெருமானை, நான் யார் ஞானங்களார் என்று பெருமானை கேட்டால் அவன் அருள் உங்களுக்கு காட்டும், அடிகாட்டி ஆன்மாவை காட்டும். எனவே பெருமானுடைய திருவடிதான் அவனையும் காட்டும் நம்மையும் காட்டும் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்லுகிறார். ஒரு உதாரணம் சொல்லுகிறார். கருவிகள் ஏன் பெருமானை காண முடியாது? அதாவது நம்முடைய கண் மூக்கு செவியெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கருவிகள் எல்லாம் ஏன் பெருமானை காண முடியாது என்பதற்கு ஒரு காரணம் சொல்றார். அது அடுத்த பாட்டில் அந்த கண்டிடும் கண் தன்னை காணா கரணம் காணா, கரணங்கள் தம்மை காணா உயிரும் காணான்னு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு விளைக்கிற பாட்டை நான் படிக்கல. கருவிகள் இப்ப கண்ணு வைத்துக் கொள்ளுங்க. கண் ஒரு பொருளை பார்க்கிறது.
கண் ஒரு பொருளை பார்க்கிற பொழுது அந்த கண்ணுக்கு நான் இந்த பொருளை பார்க்கிறேன் என்று தெரிகிறதா என்றால் தெரியாது. ஏன்னா அது சடப்பொருள். கண் பார்க்குது, ஆனால் என்ன பார்க்கிறது என்று கண்ணுக்கு தெரியாது. அப்போ கண் பார்க்கிற பொழுது உயிர் இருக்கு இல்லையா, நம்முடைய உயிர் அறிவு, அந்த உயிர் அறிவு கண்ணை பொருந்துகிறது, அதை அதிஷ்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க வடமொழியில். அதிஷ்டித்தல், அதிஷ்டானமாக கொள்ளுதல், இடமாக கொள்ளுதல், அதுதான் அதிஷ்டித்தல்னு சொல்லுவாங்க. அதிஷ்டானமாக கொள்ளுதல் என்றால் கண்ணை இடமாக கொண்டு உயிர் அறிவு பொருந்துகிறது. கண்ணிலே அல்லது கண்ணை இடமாக கொண்டு உயிர் அறிவு பொருந்தினால் கண் எதை பார்க்கிறது என்று தெரியும். கண் பார்த்தால் கண்ணுக்கு தெரியாது. அப்போ உயிர் அறிவு தான் கண் மூலமாக பார்க்கிறது இல்லையா? அப்ப கண் தன்னையும் பார்க்காது, தன் மூலமாக உயிர் பார்க்கிறது என்று உயிரையும் பார்க்காது. கண்ணுக்கு உயிரும் தெரியாது, தன்னையும் தெரியாது. இது நம்ம அனுபவத்திலே பார்க்கிறோம். நாம் தான் பார்க்கிறோம், கண்ணால் தான் பார்க்கிறோம், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. படிக்கிற பொழுது உயிர் அறிவு ஒன்று இருந்தால்தான் என்ன படிக்கிறோம் தெரியும். சுற்றுச்சூழல் நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொன்னால் படிக்க முடியல நம்மால். அப்போ உயிர் அறிவு அங்கே பொருந்தலை. அதனால கண் பார்ப்பதற்கு உதவுகின்ற ஒரு உறுப்பு, அந்த உறுப்பின் வழியாக கண் பார்வையை பொருந்தி ஆன்மா பார்ப்பதால் கண் தெரிகிறது. எனவே கண்ணுக்கு கண் தன்னையும் அறியாது, தன்னை இயக்குகின்ற ஆன்மாவை அறியாது. அதேதான் ஆன்மா. ஆன்மா தன்னையும் அறியாது, தனக்கு மேல் பெருமான் இருந்து இயக்குகிறான், இவையெல்லாம் பெருமான் அறிவிக்கிறான் என்றும் அறியாது. உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கின்றான் என்பதை உயிர் அறியாது. தனக்கு மேல் உயிர் இருக்கிறது என்பதை எப்படி கண் அறியாதோ, அதுபோல் உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கிறார் என்பதை உயிர் அறியாதுன்றான். அதனால் அதைத்தான் நாம் உணரணும். எப்படி கண் பார்க்கவில்லை உயிர் பார்க்கிறது என்று நாம் உணர்கிறோமோ, அதுபோல் நம்முடைய உயிர் பார்ப்பதற்கு தகுதி இல்லை, இறைவன் தான் இருந்து எல்லாவற்றையும் காட்டுகிறான் என்று எண்ணினால் அதுதான் இறைவன் மேலே நம்ம கொள்ளுகின்ற பக்தி அல்லது நம்பிக்கை. எனவே உயிர் தன்னை காணாது என்று கரணங்கள் காணாமல் இருக்கும் கொண்டானை உலகத்தில் கண்டு அடி கூடினால், உயிருக்குயிராக பெருமான் இருக்கிறார் என்று அவரை எண்ணினால் அந்த பாசங்கள் எல்லாம் நீங்கும், பெருமானுடைய திருவடி ஞானம் வரும் என்று அந்த அடுத்த பாட்டில் சொன்னார். அதுக்கப்புறம் இறைவனை உணர்ந்து விட்டால், திருவடி ஞானம் வந்து இறைவனை உணர்ந்து விட்டால் எல்லா பொருளும் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் என்பதைத்தான் அடுத்த பாட்டில் சொல்றார். பெருமானுடைய திருவடியை எண்ணிக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்கிற பொழுது அட்டகுணம், 8 சித்தி, கோகனதன் முதல் வாழ்வு குலவு பதமெல்லாம் வெறுத்து நெறி அறுவகையும் மேலோடு கீழ் அடங்க வெறும் பொய்யில் நினைந்திருக்க மேலுடைய கீழெல்லாம் நிறுத்துவதொரு குணமில்லான் தன்னை ஒருவருக்கு நினைப்பறியான் உண்டு மேலான் நேர்பட வந்து உள்ளே பொறுப்பறிய பேரன்பை தருவான், மோகத்தை தருவான். அட்டகுணம் என்றால் 8 குணங்கள் நமக்கு பெருமான் தருகிறார். பெருமானுடைய அருள் வந்தால் நமக்கு 8 குணம், அவனுடைய 8 குணங்கள் ஆன்மாவிற்கு வரும். அஷ்டமா சித்தி நாம் பெறலாம். அயன் வாழ்க்கை படைக்கின்ற அயனைப் போல நாம் மாறலாம். 6 ஆதாரங்களில் நிறுத்தி யோக சித்தி பெறலாம். இவையெல்லாம் நமக்கு வெறுத்துவிடும். பெருமானுடைய அருள் பெறுகின்றவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் வெறுத்துவிடும். திருநீற்று பதிகம் பாடுகின்ற ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றுடைய பெருமையை சொல்ற பொழுது ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாடல் மிக முக்கியமான பாடல். முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, சித்தி தருவது நீரு, பக்தி தருவது நீரு, பறவையணியது நீரு, சித்தி தருவது நீரு, ஆலவாயான் திருநீரின்னு பாடுறார். அதுல முதல் எடுத்த உடனே முத்தி தருவதுன்னு தான் சொல்றார். திருநீர் அணிந்தால் அதுக்கு என்ன பயன்? எதை நோக்கி திருநீற்று அணிய வேண்டும் என்றால் முத்தியை நோக்கி அணியணும். முத்தி தருவதற்குத்தான் திருநீற்றை அணியணும். சித்தி பெறுவதற்காகவோ மற்றதற்காகவோ அடையக்கூடாது என்றுதான். சித்தி தருவது என்றால் கடைசியில் அதுவும் தரும், சித்தியும் கூட தரும்.
உலக வாழ்க்கையிலே யோக சித்தியும் தரும். சத்தியமாவது என்றால் தத்துவத்தை தரும், தத்துவ நிலையை தரும். திருநீர் எதெல்லாம் தருண்டார்? பக்தி தரும், சித்தி தரும். சத்தியம் என்றால் தத்துவத்தை தரும். அப்ப தத்துவ நிலையை தருவதும் திருநீர், பக்தி நிலையை தருவதும் திருநீர், வேண்டுமான அஷ்டமா சித்தி தருவதும் திருநீர் தான். ஆனால் அதெல்லாம் திருநீற்றினுடைய நோக்கம் அல்ல. எது நோக்கம் என்றால் முத்தி தருவது. முத்தி தான் நமக்கு வேண்டும்ன்றார். அதுபோல இங்கே பெருமானை எண்ணி திருவடி ஞானத்தினாலே மோகத்தை பெற வேண்டும் என்றால் ஞானத்திற்கு முதலாக பேரின்பத்தை பெறுவதற்குத்தான் அது வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி அறிகின்ற பொழுது இப்படிலாம் அறிகின்றனாலே நாம் யார் என்றால் பசு ஞானம். பசு யார் என்றால் கண்டையவை அல்லேன் நான். உடம்புதான் நான் நினைத்தலையா, பார்க்கிறேன், உடம்பை பார்க்கிறேன், கண்ட இவன் பார்க்கிறேன், உடம்பே நான் என்றும் அது நீங்கினால் பிரம்மம் நான் என்றும் இவ்வாறு விபரீதமாக உணர்கிறார்கள் அல்லவா, அது விபரீத ஞானம். உடம்புதான் ஞானம் என்றும், உடம்புதான் நான் என்றும், அந்த உடம்பு நீங்கினால் பிரம்மமாக இருக்கின்றவன் நான் என்றும் இப்படி விபரீதமாக எண்ணுவதெல்லாம் அவையெல்லாம் பாசஞானம். இதெல்லாம் சிவஞானம் அல்ல என்ற. அந்த சிவஞானம் என்பது இதற்கு மேலாக உள்ளது என்று தொண்டினொடும் உளத்தவன் தான் என்று கலப்பால் சோகமென பாவிக்கணும். சோகமென பாவித்து விண்டகலும் மரங்கள் எல்லாம் கருட தியானம். அது உதாரணம் சொல்றார். அந்த காலத்துல பாம்பினால் கடி உண்டவர்கள் விஷம் ஏறி இருக்கும். அந்த விஷத்தை நீக்குவதற்கு அந்த காலத்துல மாந்திரிகர்கள் இருந்தார்கள். இப்ப எப்படி மருத்துவர் இருக்கிறார்களோ அதுபோல மாந்திரிகள் இருந்தார்கள். அந்த மாந்திரிகள் எல்லாம் மந்திரம் சொல்லி அந்த பாம்பினுடைய விஷத்தை நீக்கினார்கள். அப்படி அதெல்லாம் பயிற்சி செய்து இருந்தார்கள் அந்த காலத்துல. அதை கருட பாவனை, கருட தியானம் என்று சொல்வாங்க. அந்த கருட தியானத்தை சிவஞான சித்தியார்ல அருள் சிவனார் சொல்லுகிறார். மாணவ செல்வங்களே, இந்த விஷயத்துல கருட தியானத்தை பற்றி ஒரு சிறு செய்தி சொல்லி நான் அடுத்த பாட்டுக்கு போறேன். கருட தியானம் என்றால் என்ன என்றால், சைவ சித்தாந்தம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களுக்கும் மந்திரம் உண்டுன்ற. எல்லா பொருள்களையும் குறிப்பதற்கு மந்திரம் உண்டு. அந்த பொருளுடைய மந்திரத்தை நாம் தெரிந்து கொண்டால் அந்த பொருள்களை வசப்படுத்தலாம். இப்போ உதாரணமாக வசிய மந்திரம்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, அது சொன்னா புரியும். வசிய மந்திரம் என்றால் ஒரு பெண்ணை விரும்பார், அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி விரும்பாத ஒரு கணவன் இருப்பான். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, என் மேல் கணவன் விருப்பப்படணுங்க என்று சொல்ற பொழுது ஒரு வசிய மந்திரம் சொல்றேன் என்றெல்லாம் சொல்ற வழக்கம் உண்டு. அதனால மந்திரத்தினாலே வசியம் பெறலாம்ன்றது ஒரு விஷயம். ஆதிசங்கரன் என்ன சொல்றார், வசிய மந்திரம் சொன்னா அது அல்ல, தெய்வத்தை வசியப்படுத்தணும் இல்லையா, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்றார் அவர். உலகத்துல இப்படிலாம் ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் வசியப்படுத்துறது இருக்கட்டும், இன்னொன்று இருக்குது பொருள்களை வசியப்படுத்துதல், இதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு மந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க. மாந்திரிக உலகத்துக்கு போனீங்கன்னா எல்லாவற்றுக்கும் மந்திரம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம தாய்மானவர் மணிமந்திரம் ஆதியை உலக மார்க்கத்தில் வைக்க இலையோன்றார். பெருமானை பார்த்து பாடுற பொழுது மணி மந்திரங்கள் எல்லாம் உலக மார்க்கத்தில் வைத்திருக்கிறாய் அல்லவா, உலகில்லைன்னு சொல்றார். அது இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பொருளை வசப்படுத்தலாம். அது எப்படி சொல்றாங்க, ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம் என்று மூன்றா சொல்றாங்க. ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம். இது எப்படி சொல்லணும்னு சொன்னா, பௌதிகம் என்று சொன்னால் பூதப்பொருள். இப்ப கருட தியானம் சொன்னா இல்லையா, அந்த கருட தியானத்துக்கு நீங்க சொன்னா பௌதிகமான ஒரு கருடன் இருக்கின்றான். வானத்திலே பறக்கிற கருடன் இருக்கலாம் இல்லையா, பார்க்கிறோம் இல்லையா, அது பௌதிக கருடன். அந்த பௌதிக கருடனை வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கருடனுக்கு ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரம் தான் ஆதி தெய்வீகம். பௌதிக பொருளா இருக்கின்ற கருடனை
மந்திரத்தினால் வசப்படுத்துவதற்கு ஒரு மந்திரம் உண்டு. அது ஆதி தெய்வீகம். அந்த மந்திரத்தின் மூலமாக பெருமானுடைய அருள், பெருமானுடைய சக்தி தான் இயங்கி அதை வசப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் பெருமானுடைய ஆற்றல் அல்லவா. எனவே மந்திரத்தின் வழியாக பெருமானுடைய அருள் வந்து அந்த கருடனை நாம் பிடிச்சுடலாம். வானத்திலே பறக்கின்ற கருடனுடைய மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது நேராக நம்முடைய மடியில வந்து விழுந்துடும். அது கருட தியானம்ன்றான், கருட வசியம்ன்றான். அதுபோல கருடன் தியானிக்க வேண்டும் என்றால் ஆதி பௌதிகமாக இருக்க கருடனை பற்றி அப்படியே நினைக்கும், மனசுல நினைக்கும். நினைத்து தன்னை கருடனாக பாவிக்கணும். நான் இப்பொழுது கருடனாக மாறுகிறேன். அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல மந்திரத்தை உருவேற்ற பாம்பு கடி கொண்டு எதால் படுத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா மயங்கி, அவனை கருட பார்வையினால பார்க்கணும். இப்பொழுது நான் கருடனாக இருந்து அந்த பார்க்கிறேன் என்றால் கருடனுக்கும் பாம்புக்கும் பகை அல்லவா. எனவே அந்த பார்வை, கருட பார்வை பார்த்த உடனே பாம்புடைய விஷம் இறங்கிவிடும். இது அந்த காலத்தில் இருந்து மருத்துவ முறை. மாந்திரிகத்தினாலே விஷத்தை நீக்குதல், நோயை நீக்குதல். இது நடைமுறை இருந்தது. இந்த நடைமுறை இருந்த கருட தியானத்தை தான் அருணதி சிவனார் சிவோகம் பாவனைக்கு சொல்லுகிறார். சோகம் என பாவிக்கணும்ன்றா இல்லையா. சோகம் என பாவித்தல் என்றால் வேதாந்தத்துல சோகம்ன்றாங்க, சித்தாந்தம் சிவோகம் சொல்றாங்க. சிவோகத்தினாலே சிவோகம் பாவனையிலே நாம சிவனாக பாவிக்கணும். சிவனாக பாவித்தால் அந்த எப்படி கருட தியானத்தை விட முடிகின்றதோ அதுபோல் சிவமாக நாம் பாவித்தால் கலப்பினால் உயிரிலே கலந்திருப்பதாலே எப்படி அந்த மாந்திரிகனுக்கு அந்த மந்திரம் உதவியதோ அதுபோல் பெருமான் வேறாக இல்லாமல் நம்மோடு கலந்து கலப்பினாலே ஒன்றாக அத்வைதமாக தோன்றி நம்முடைய மனங்களை எல்லாம் நீக்குவான். விஷத்தை நீக்குவது போல, விஷத்தை நீக்க கருட தியானம் இருப்பது போல சிவோகம் பாவனை நம்முடைய மனங்கள் எல்லாம் நீங்கும் என்று இந்த பாட்டில் சிவோகம் பாவனை என்பதை அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அது ஒரு விஷயத்துல நீங்க சொல்லணும். அந்த சிவோகம் பாவனையில மன்னிக்கிறோம், வேதத்தினுடைய மகா வாக்கியத்துல தத்துவமசி என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சாலும் மறுபடியும் சொல்றேன். தத்துவமசி என்று சொல்றதுல இந்த அசி என்றால் ஆகின்றாய் அர்த்தம். தத்துவமசி என்றால் நீ ஆகின்றாய் என்று அர்த்தம். அது குரு சீடனுக்கு உபதேசிக்கின்ற உபதேசம்தான். தத்துவமசி என்றால், தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆகின்றாய். இதுதான் அங்க இருக்கிற வாக்கியம். இது கொஞ்சம் புரிஞ்சுங்க. தத் துவம் அது நீ ஆகின்றாய். அதை எப்படி சொல்லணும்? இப்ப நான் தமிழ்ல சொல்றேன், வடமொழி இருக்கட்டும். அசி என்றால் ஆகின்றாய் அர்த்தம். இந்த மந்திரத்தை சிவோகம் பாவனையிலே குரு சீடனுக்கீழே உபதேசிக்கிறார். நீ சிவனாக நீ மாறப்போகிறாய், சிவனாக உன்னை பாவிக்க வேண்டும் என்று சொல்ற பொழுது முதல் நிலை என்ன என்றால், குரு இருக்கிறார் இல்லையா, குரு என்ன செய்யணும்? தன்னை சிவமாக பாவிக்கணும். முதல்ல தன்னை சிவமாக பாவித்து, முதல்ல சிவோகம் தன்னை சிவமாக பாவித்து, எதில் இருக்கிறார் இல்லையா சீடன், அவனை எப்படி பாவிக்கணும்? குரு அது இது என்று பாவிக்கணும். அது இது, அது என்றால் பிரம்மம், இது என்றால் ஆன்மா. தனக்கு முன்னால் இருக்கிற சீடன், சீடனுடைய ஆன்மாவும் அதுதான், பிரம்மம் தான். எல்லாம் பிரம்மம் என்று சொல்லுகின்ற வேதாந்த வாக்கியத்துல நானும் பிரம்மம் தான், சீடனும் பிரம்மம் தானே. எனவே அதை எப்படி பாவிக்கணுமா? அது நீ, அது இது என்று முதல்ல பாவிக்கணும். குருவானவன் அது என்ற பிரம்மமாகத்தான் இது என்ற சீடன் இருக்கிறான். அப்ப அது இது என்பது படற்கையிலே தேர்ட் பர்சன்ல சொல்ற. தேர்ட் பர்சனை சொல்லி
முதல் தான் எண்ணணும். அப்படி அது இது என்று படற்கையில தேர்ட் பர்சனா எண்ணணும் குரு. அந்த பாவனையில, சிவோகம் பாவனையில சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், உபதேசம் படி வரணும். இப்ப சொன்ன தத்துவமசி, தத்துவம் அது நீ, அது நீ என்று சொல்லணும். அது முன்னிலை. அப்ப அது இது என்பது படற்கை, அது நீ என்பது முன்னிலை. அப்படி சொல்லிட்டு நீ இப்பொழுது சிவனாக பாவிக்க வேண்டும், பிரம்மமாக உன்னை பாவித்துக் கொண்டு சீடனுக்கு அறிவுறுத்துகிறார் குரு. அப்போ சீடன் என்ன பண்றான், அது நான் என்று பாவிக்கிறான். அது நான் என்பது தன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன். முதல்ல தேர்ட் பர்சன் படற்கை, அது இது என்று படற்கை. அப்புறம் அது நீ என்பது முன்னிலை, அது செகண்ட் பர்சன். அந்த உபதேசத்தை கேட்டவுடனே சீடன் அது நான் என்று தன்மையிலே பாவிக்கிறான். அப்ப தன்மை, முன்னிலை, படற்கை மூன்றிலையும் இந்த மகா வாக்கியம் பொருந்துகிறது. அது இது ஆகின்றது. முதல்ல அது இது ஆகின்றது என்பது படற்கை. அது நீ ஆகின்றாய், அதான் இப்ப தத்துவமசின்னு சொல்றேன். அது நீ ஆகின்றாய் என்பது குரு சொல்றார், அது முன்னிலை. அது நான் ஆகின்றேன் என்பது தன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன். இப்படித்தான் பாவிக்க வேண்டும். மகா வாக்கியத்துல இந்த மகா வாக்கியம் சோகம் பாவனை அல்லது சிவோகம் பாவனையை எப்படி பாவிக்க வேண்டும் என்பதற்கு இப்படி தன்மை, முன்னிலை, படற்கை மூன்றிலும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அது இது, அது நீ, அது நான். இதுல இது நீ நான் என்ற சொல் தான் மாறி இருக்குது, அது என்ற சொல் மாறல. அந்த அது என்பது பிரம்மம், அது மாறாமல் இருக்கிறது, எப்பொழுதுமே அது படற்கையில் இருக்கிறது. எனவேதான் வேதங்கள்ல தத் என்ற வார்த்தை மிக முக்கியம். அது என்ற வாக்கியம் பிரம்மத்தை குறிப்பதனாலே அது என்ற வாக்கியம் மிக முக்கியம். தத் என்றும் சத் என்றும் பிரம்மம் என்றும் பிரம்மத்தை பல வகையா சொல்றாங்க இல்லையா வேதத்துல. அப்ப அது என்பது மாறாது. ஆனால் இது என்பது மாறும், நீ என்பது மாறும், நான் என்பது மாறும். பாவிக்கின்றவர்கள் மாறுகிறார்கள், பாவிக்கின்ற பொருள் மாறாது என்பதுதான் அந்த தத்துவமசியினுடைய மகா வாக்கியத்தினுடைய கருத்து. அதனால தமிழ்ல அது இது, அது நீ, அது நான் சொன்னா போதும். அது அது இது ஆகின்றது, அது நீ ஆகின்றாய், அது நான் ஆகின்றேன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது இது என்று சொன்னாலே படற்கை, அது நீ என்று சொன்னாலே முன்னிலை, அது நான் என்று சொன்னாலே தன்மை என்று மகா வாக்கியத்தை அப்படி பாவிக்க வேண்டும் என்றுதான் அந்த கருட பாவனையினாலே எப்படி விஷமொழிகிறதோ அதுபோல் பண்டை மறைகளும் அது நான் ஆனேன். அந்த பாட்டில், அதாவது 7வது பாட்டு, பண்டை மறைகளும் அது நானேன், நான் ஆனேன் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தை. கருட பாவனை போல பாவனையிலே பெருமானை அடையலாம் என்ற சோகம் பாவனை அல்லது சிவோகம் பாவனை. ஏனென்றால் வேதத்திலே சோகம் பாவனை என்பார்கள், சித்தாந்தம் அதை சிவோகம் பாவனை என்று சொல்வார். அந்த சிவோகம் பாவனை இங்கே இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அடுத்து ஒன்று சொல்லுகிறார், 5 எழுத்தை சொல்றார். பாவிப்பதற்கு 5 எழுத்துன்னு சொன்னோம் இல்லையா, 5 எழுத்து சித்தாந்தம் சொல்லுகிற பொழுது 5 எழுத்தை பற்றி எப்படிலாம் இங்க இருக்குதுன்னு சொல்ல பாருங்க. அந்த பாட்டு மிக முக்கியம். அதாவது 8வது பாட்டு, 5 எழுத்தால் கொஞ்சம் 5 எழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் அறனுருவும் 5 எழுத்தால் அமைந்தவையும் அறிந்திட்டு 5 எழுத்தால் அங்ககர ஞாசம் பண்ணி ஆன்மாவின் 5 எழுத்தால் இதயத்தை அர்ச்சித்து 5 எழுத்தால் குண்டலியின் அனலை ஓம்பி அனைவரிய கோதண்டம் அணைந்து அருளின்படி நின்று 5 எழுத்தை விதிப்படி உச்சரிக்க மதியருக்கன் அணையறவும் போல் தோன்றும் ஆன்மாவில் அரணே என்று சொல்றார். 5 எழுத்தை பற்றி எப்படிலாம் நாம் 5 எழுத்தை பயன்படுத்த வேண்டும் சொல்றார். சைவ சித்தாந்தத்தில்
சாதனம். அந்த சாதனை செய்கிற போது, சாதிக்கிற பொழுது அஞ்செழுத்து தான் நமக்கு துணை. அதனால அஞ்செழுத்தை சொல்ற பொழுதே என்ன வேண்டும் என்றால், சிவாய என்று நாம் சொல்ற பொழுதே ஆன்மா இறைவனுக்கு அடிமை என்ற எண்ணம் வரணும் முதல்ல. அதான் அரனுடைய பரிசு. பெருமான் நமக்கு தலைவன், ஆண்டான், நாம் அடிமை என்ற எண்ணம் வரணும் முதல்ல. இது வந்தால்தான் நீங்க பாவிக்க முடியும். பெருமானுக்கு நாம் அடிமை இல்லை என்று சொல்லாமல் நீங்க அதுகள் நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் பாவிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. கோயிலுக்கு செல்லுகிற பொழுது பெருமான் நமக்கு தலைவர் என்று தானே போகணும். அப்புறம் கோயிலுக்கு போகிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? அதுபோல் அஞ்செழுத்தை உச்சரித்தால் பெருமான் நமக்கு தலைவன், ஆண்டவன் என்ற எண்ணம் வரணும். அதனால் அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரனுடைய பரிசு. ஆன்மாவையும் சிவனும் பாவிக்கிற பொழுது சிவோகம்பாவனை சிவோகம்பாவனை சொன்ன இல்லையா, சிவோகம்பாவனைக்கிற பொழுதே நாம் பெருமானுக்கு அடிமை என்ற எண்ணம் முதல்ல வரணும். அப்புறம் ரெண்டாவது அரண் உரு. அஞ்செழுத்தால் தான் அரண் உரு. உண்மை விளக்கத்திலே நடராஜ பெருமானுடைய வடிவெல்லாம் அஞ்செழுத்துன்றாங்க இல்லையா, அதுபோல் பெருமானுடைய அரண் உருவு அஞ்செழுத்தில் தான். மந்திரம்தான் அவனுக்கு உரு. சிவஞான சித்தியாரில் என்ன படிச்சுப்போம். அதெல்லாம் ரொம்ப நேரம் இல்லாமல் வேகமாக போயிருப்போம். 6 அத்துவாக்களை மந்திரம்தான் சிறந்த அத்துவா. மந்திரம் பதம் வண்ணம் என்று சொல்ற சொல்வுலகமாக இருக்கின்ற அத்துவாக்கள்ல மந்திரம்தான் அத்துவால மிகுந்த ஒன்று இறைவனுக்கு உருவம்ன்றாங்க. அதுபோல இறைவனுக்கு மந்திர உருவம் அறனுருவம் அஞ்செழுத்தால் அமைக்கும். அதை அறியணும். அப்புறம் அஞ்செழுத்தால் அங்கக்கர ஞாசம், நம்முடைய உடம்பிலே அங்கக்கர ஞாசம் செய்யணும். சிவலிங்கத்திலே ஞாசம் செய்யலாம். செய்து அஞ்செழுத்தால் இதயம் பூஜாஸ்தானம், இறைவனை இதயத்திலே வைத்துக் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். குண்டலின் அலறி ஓம்பணும். யோகத்தில் வருகின்ற பொழுது குண்டலை மூலாதாரத்தை எழுப்ப வேண்டும். இதற்கெல்லாம் அஞ்செழுத்து. அப்போ அகப்பூசை செய்வதற்கும் யோகத்தை செய்வதற்கும் அவன் உருவத்தை அறிவதற்கும் நாம் யார் என்று அறிவதற்கெல்லாம் அஞ்செழுத்து துணையா இருக்கிறது. அப்படி துணையா இருந்த அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டே விதிப்படி உச்சரித்தால் என்ன உதாரணம் சொல்றார்? பெருமான் உங்களுக்கு ஆன்மாவிலே பெருமான் தோன்றுவான்றார். ஆன்மாவிலே பெருமான் எப்படி தோன்றுவான் ஒரு உதாரணம் சொல்றார். மதி அருக்கன் அணை அரவம் போல் தோன்றும் ஆன்மாவில் அரண். ஆன்மாவிலே பெருமான் எப்படி தோன்றுவான் என்று சொன்னால், மதி என்றால் சந்திரன், அருக்கன் என்றால் சூரியன். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்குது இல்லையா, அந்த ராகு கேது விழுந்துகிறதுன்னு ஒரு புராணமா நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ ராகு கேது என்பது சாயா கிரகம், நிழல் கிரகம்னு நாம் சொல்றோம். மற்ற கிரகங்களை நாம் பார்த்து விடலாம், ஞாயிறு திங்கள் செவ்வாய் எல்லாத்தையும் பார்த்து விடலாம். ஆனால் சனி பாம்பிரண்டு உடனே என்றால் இல்லையா, அந்த பாம்பிரண்டு என்றது ராகு கேதுவை பார்க்க முடியாது. அதை பார்க்க வேண்டும் என்றால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்பொழுது பார்க்கலான்றான். அப்ப நிழல் போல தெரியுது இல்லையா, சூரியனை கவ்வுகிறது சந்திரனை கவ்வது போல தெரியுது இல்லையா. அப்ப ராகு கேது அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். அதுபோல் இறைவனை நீ பார்ப்பது என்றால் எப்படி ராகு கேது வந்து சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்து போல் தெரிகின்றதோ, அதுபோல் நீ அஞ்செழுத்தை உச்சரிக்க உன் ஆன்மாவிலே அவர் நிழல் போல் தோன்றுவான். அணை அரவம் போல் பாம்பு போல் தோன்றுவான் என்று உலக வாழ்க்கை வைத்து அங்கே சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுகிறார், அகப்பூசை யோக பூசை இதெல்லாம் நமக்கு இருப்பதாலே அது எப்படி என்பதுக்கு ஒன்று சொல்றார். அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். இதயத்தை கமலமாக தாமரையாக சொல்வாங்க. இதய கமலம் என்பது தாமரைன்னு சொல்வாங்க. இந்த தாமரை எது போல இருக்குது என்றால் ஒரு தண்டு இருக்கும், நீளமான ஒரு தண்டு. தாமரை அப்படி மலர்ந்து இதழ்களால் மலர்ந்து இருக்கும். இப்ப அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. கற்பனையில ஒரு தாமரை ஞாபகம் வச்சுங்க. அது என்ன இருந்தால் நாபி என்றால் நம்முடைய உந்தி கமலம். நம்முடைய உந்தி கமலத்திலிருந்து அப்படி மேலாக ஏறி இதயத்துக்கு வந்து நிற்குதான். அப்படி கற்பனை பண்ணீங்க. கற்பனை செய்து கொண்டு இதய கமலத்தை பூஜை செய்ய வேண்டும் என்றால் இது அகப்பூசை போல. இதுக்கு நீங்க வெளியில புறப்பூஜை செய்ய வேண்டாம்.
யோகத்தில் நீங்க செய்றீங்க. இப்போ நாபிக்கவலத்திலிருந்து ஒரு தண்டு புறப்பட்டு இதயத்துல வந்து அது மலர்ந்திருக்கிறது. எல்லா இலக்கியங்களும் ஏன் வள்ளுவர் முதலாக இதயத்தை தாமரையா சொல்லியிருக்காங்க. மலர்விசை ஏகினான் மானடி சேர்ந்தான் வருது இல்லையா? அந்த மலர்விசை ஏகினான் என்றால் இதான், இது இந்த பாட்டினுடைய விளக்கம் தான். இதய தாமரையிலே பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். எப்படி என்று இங்க விளக்கிறார். இங்க என்ன விளக்கிறார்? உந்திக்கமலத்திலிருந்து 8 விரல் கடை, எண் விரல், அங்கே பாட்டு பார்க்கலாம். நாட்டும் இதயம்தானும் நாவியினில் அடியாய் ஞான முதல் தத்துவத்தால் எண்விரல் நாளத்தா. எண்விரல் நாளம், நாளம்னா தண்டு அர்த்தம். 8 விரல்கடை அந்த தண்டு இருக்கிறதா. அந்த 8 விரற்கடை தண்டுன்னு சொல்ற பொழுது அந்த ஆன்ம தத்துவம் சொல்றோம் இல்லையா? நம்ம அந்த ஆன்ம தத்துவம் ஞான முதல் ஞானம்னா நிலம்னு அர்த்தம். ஞான முதல் தத்துவம் இருக்கு இல்லையா? அது நில முதல் சக்தி தத்துவம் உயிராக 35 தத்துவம் இருக்கிறது. அதுல கிழங்கிருந்த அந்த தண்டு வருகின்றதா, அது எண் விரல் வருகின்றது. 8 விரலாக இருக்கின்றது அந்த தண்டு. அது ஆன்ம தத்துவம் 24 சொல்றோம் இல்லையா? அது போல வைத்துக்கணும். ஆன்ம தத்துவம் வந்து நமக்கு தண்டு போல இருக்குதா. அதற்கு மேல் வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 1. சிவதத்துவத்தில் சுத்த வித்தைன்னு சொல்லுவாங்க. அந்த சுத்த வித்தையா இருக்கிற 1 சேர்த்து 8. அது 8 இதழாக இருக்கிறது. 8 இதழாக பிரிந்திருக்கிறது. அந்த 8 இதழ் என்று சொல்ற பொழுது நமக்கு 8 எழுத்து நாம சொல்லுவோம். 5 எழுத்துல 8 எழுத்துன்னு சொல்றோம் இல்லையா? கொடிக்கவி என்ற நூல்ல உமாவதி சிவம் 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெரு எழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்துன்னு 5 எழுத்து வித்தியாசமா ஒண்ணுன்னா சொல்றார். அதுல 8 எழுத்துன்னு சொல்றாரு பாருங்க. அது என்னன்னா ஓம் ஹாம் ஹௌம் என்ற பீஜாட்சரம். அந்த ஓம் ஹாம் ஹௌம் என்ற பீஜாட்சரத்தோட பஞ்சாட்சரத்தை சொன்னால் அது 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்களை இங்க அப்படி வைத்துக்கொள்றார். 8 இதழாக இருக்கிறது. வித்யா தத்துவம் 7, சிவதத்துவத்துல சுத்த வித்தை என்ற 1 சேர்ந்தால் 8 இல்லையா? 8 இதழ்கள். 8 இதழ்கள் வந்து 8 எழுத்தாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு மேற்பட்டு அந்த இதழுக்கு மேல் கேசரம் மகரந்தம் இருக்கு. மகரந்த கேசரம் இருக்கு இல்லையா? அந்த மகரந்த கேசரம் என்பது அல்லவா, அது 64 கலையாக வைக்கணும். நமக்கு இருக்கிற கலைகள் 64 கலை. 8 இதழ் 64 கலை. அதற்கு மேல் பொகுட்டு, தாமரையில் ஒரு பொகுட்டுமா இருக்கும். அதாவது மேடை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மேடை தான் சக்தி. சக்தியாக இருக்கின்ற மேடை. அங்க 51 எழுத்து இருக்குன்னா 64 கலை 51 எழுத்து என்பது வடமொழியில 51 எழுத்து. எனவே 51 எழுத்தாக அங்கே இருந்து அதுக்கு மேல் சக்தி பீடம் அதுதான் ஆசனம். அதற்கு மேல் பெருமான் சிவனாக வீற்றிருக்கிறான். சிவன் எங்கே இருக்கிறான்? இதயமாகிய தாமரை, ஆன்ம தத்துவம் என்ற 24 நீளமான தண்டு, 8 இதழாக இருக்கின்ற வித்யா தத்துவமும் சுத்த வித்தையும் சேர்ந்த இதழ்கள். அதில் 8 எழுத்துக்காக பஞ்சாட்சரம் 8 எழுத்தா இருக்கின்றது. அதற்கு மேல் கேசரங்களாக 64 கேசரங்கள், 64 கலைகள். அதற்கு மேல் சுற்றிலும் 51 எழுத்துக்கள். பொகுட்டாக தாமரை பொகுட்டு, அது சக்தி பீடம். அந்த சக்தி பீடத்திலே பெருமான் மூர்த்திமானாக இருக்கின்றான் என்று இப்படி நீங்கள் சோகம்பாவலில் செய்யணுன்றார். சிவோகம்பாவலில் இப்படி நீங்கள் செய்தால் பெருமானுக்கு தூல வடிவம், சூக்கம் வடிவம், அதிசூக்கம் வடிவம் என்று மூன்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? பெருமானுக்கு தூல வடிவம் என்றால் மந்திரம், சூக்கும வடிவம் என்று சொன்னால் ஆன்மா, அதிசூக்கும வடிவம் என்று சொன்னால் சக்தி. இந்த மூன்றாவது கொண்டு பெருமான் இருக்கின்றான். நம்ம உடம்பையே நம்ம காயமே கோயிலாக
நாம் வைத்து அங்கே செய்கிற பொழுது பெருமான் தோன்றுகிறார் என்பதுதான். இது ஒரு வகையான தியான பூசையாக. பூஜாஸ்தானம் என்பது இதயம், தியானஸ்தானம் என்பது புருவநடு, உந்திஸ்தானம் என்பது ஓமஸ்தானம், வேண்டி செய்கின்ற இடம் என்று சொல்லி, இப்படி நீங்கள் செய்த பூஜை என்றால் அதை பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். இது ஒரு வகை. இதைத்தான் பின்னால் அகப்பூசையாகவும் செய்யலாம். இப்ப நாம சொன்னது யோக பூசை, யோக நிலையே செய்வது. அகப்பூசையாக செய்கிற பொழுது அடுத்த பாட்டில் சொல்லுகிறார், அந்தர்யாகம் தன்னை முத்தி சாதனமாய் அடைந்திடுவார். அந்தர்யாகம் என்று இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த யோகம் இப்போ அதாவது இதயஸ்தானம் இதய கமலம் சொன்னோம் இல்லையா, அதுபோல அந்தர்யாகம் என்றால் அகப்பூசை. அதுக்கு என்ன பலன் என்றால் ஆன்ம சுத்தி. நம்முடைய ஆன்மாவையே இலிங்கமாக வைத்து, ஆத்மலிங்கம் என்றார் இல்லையா திருமூலர், அதுபோல ஆன்மாவையே இலிங்கமாக வைத்து வழிபட்டால் அது ஆன்ம சுத்தியை தரும். அப்ப அங்க என்ன பண்ணலாம், அகப்பூசையில் என்ன பண்ணணும் என்றால் கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனையெல்லாம் மனத்தால் கருதி கொண்டிருந்தார். பூஜைக்கு தேவையான எவ்வளவு இருக்குது அது சுருக்கமா சொல்றார். வாசனை பொருள்கள், வாசனை மலர்கள், வாசனை புகை, ஒளி, திருநீர், நீராட்டுவதற்கு தண்ணீர், பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன் போன்றவை, அமுது என்றால் ஐவேத்தியத்திற்கு. இவற்றையெல்லாம் கண்டனையெல்லாம் மனத்தால் கருதிக்கணும், மனசுல பாவிக்கணும். இதெல்லாம் இருப்பதாக பாவித்துக் கொண்டு சிந்தையில் பூசிக்க வேண்டும். இது அகப்பூசை. புறப்பூசல் செய்யலாம். அகப்பூசல் சிந்தையெல்லாம் பூசித்தால் சிவனை ஞானத்தால் சிந்திக்க என்றார். பெருமானுடைய சிவஞானத்தினாலே அவனுடைய துணையால் நீங்க சிந்திக்க சிந்திக்க எதுபோல் இருக்குமா, தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் ஒளி போல் மறுவான். முன்ன சொன்னது மதி அருக்கன் போல ஆன்மாவில் தோன்றுவான் சொன்னார். அங்கு ராகு கேது போல ஆன்மாவிலே தோன்றுவான். இங்கே கண்ணாடிக்கு முன்னால் இருக்கின்ற அந்த கண்ணாடியில மாசு இருந்தால் அதை லேசா துடைக்கலாம். மாசு உள்ள கண்ணாடி துடைத்து விட்டால் உடனே எப்படி இந்த கண்ணாடி தெரிகின்றதோ அதுபோல் பெருமான் நமக்கு உள்ளத்திலே தோன்றுவான். மலமானதெல்லாம் போனால் கண்ணாடியில் லேசாக துடைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் பெருமான் தோன்றுவான் என்பதைத்தான் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக என்ற நாவுக்கரசருடைய பாடலை மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த பாட்டுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். 4ஆம் திருமுறையில காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி இலிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் நிறைய அட்டி பூசரை ஈசனாருக்கு புரியலாம் என்றவர் சொல்லுக. போற்று அவி காட்டினோன் பாட்டு. பூசனை இப்படியெல்லாம் பெருமானுக்கு செய்து போற்று அவி காட்டலாம், போற்றுகின்ற போற்றி போற்றி என்று சொல்லி செய்யலாம் என்கிறார். அதேதான் புறப்பூசையில் இப்படி செய்யலாம். எப்படி அகப்பூசையில் எப்படி செய்கிறோமோ, அட்டமாமலர் என்றால் கொல்லாமை, அன்பு, அறிவு, தவம் போன்றவை, உயிர் இரக்கம், இவையெல்லாம் அட்டமலர்கள், அகப்பூசையில் உள்ள அட்டமலர்கள். அதில் புறப்பூசைக்கும் கூட அட்டமலர்கள் உண்டு. அந்த அட்டமலர்களை 8 வகையான நந்தியாவர்த்தம், தாமரை போன்ற பூக்கள் எல்லாம் வைத்து பூஜிக்கலாம் என்றால், புறம்பேயும் அரண்கடல்கள் பூஜிக்க வேண்டும் என்றால், புறப்பூசை செய்ய வேண்டும் என்றால், யோக பூசை, அகப்பூசை, புறப்பூசை, அது எது நம்மால முடியுமோ அதை செய்தால் அது பூமரத்தின் கீழ் இருந்த போதுகளும் கொண்டுன்ற. ஒருவேளை பூப்பறிக்க நேரமில்லை என்றால் மரத்திற்கு கீழே உதிர்ந்திருக்கலையா பூக்கள், அந்த உதிர்ந்த பூக்களை கூட நீங்கள் கொள்ளலாம்ன்றான். ஏன்னா நம்மளால முடியாத பொழுது எப்படியாவது வெளிப்பட வேண்டும் என்றால் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்க்கியவரை ஞானத்தால் ஏதோ ஒரு பூக்களை கொண்டு போய் யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சரி என்று சொன்னது போல உதிர்ந்த பூக்களை கூட கொண்டு வந்து பெருமானை ஞானத்தினாலே பூஜிக்கலாம். பெருமானுக்கு அன்புதான் தேவையே தவிர என்ன பொருளை அர்ப்பணிக்கிறாய் என்பது அவனுக்கு அவசியம் இல்லை. எனவே ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கும் சிந்தித்து, அங்க எப்படி அகப்பூசை சிந்திக்கிற இல்லையா அதுபோல இங்கும் சிந்திக்கணும். போற்றி செய்யணும். போற்றின்ற தோத்திரம் சொல்லணும். தோத்திரம் பாடி அறம்பாவங்களுக்கு நாம் என்கடவேன், நல்லனையோ தீவிரையோ பெருமானே எல்லாம் நீதான், இந்த சிவபூஜை கூட உனக்குத்தான் என்று சிவார்ப்பணமாக பூஜை செய்து
ஆண்டவனை கண்டால் அகம்புறம் என்று எண்ணாது பெருமான் நிற்பான். நீ அகப்பூஜை செய்கிறாயா புறப்பூஜை செய்கிறாயா என்று இல்லாமல் ஏதோ ஒரு அடையாளத்திலே செய்து நீ பூஜை செய்கிறாய் அல்லவா, எனவே பெருமான் அங்கே தோன்றுகிறான். அப்படி செய்பவர்களாம் யார் என்றால் சீரடியார் என்கிறார். சிறந்த அடியார்கள். சீரடியார் என்று சொன்னால் பூசையை சிவஞானத்தினாலே செய்கின்றவர்கள், பூசையை எந்த விதமான வேண்டுகோளும் இல்லாமல் செய்கின்றவர்கள், அவர்களெல்லாம் சீரடியார் என்று சொல்லி அகப்பூசை புறப்பூசை எல்லாம் சொன்னார். அப்படி செய்த பின்னால் நிறைவான ஒரு பாட்டு, ஒரு முக்கியமான பாட்டு. அதில் எப்படி பெருமான் தோன்றுகிறான் என்பதை சொல்றது, எங்குமே பெருமான் அகம்புறம் என்று இல்லாமல் எல்லா இடத்திலும் இருக்கிறான். வியாபகப் பொருளாக இருக்கின்றான் என்றாலும் அவனை அகத்தினால் செய்தாலும் அகப்பூஜை செய்தாலும் புறப்பூஜை செய்தாலும் பெருமான் அருள் தானே வேண்டும் நமக்கு. ஆனால் அருள் வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். அப்படி செய்கிற பொழுது பெருமான் இப்படியெல்லாம் இருக்கிறான் என்பதற்கு ஒரு பாட்டு சொல்றார். இந்தனத்தின் எரி, பாலின் நெய், பழத்தில் ரதம், எள்ளின்கண் எண்ணெயும் போல் எங்குமுளன் இறைவன். எல்லா இடத்திலும் பெருமான் இருக்கிறான். இந்தனத்தின் எரி என்றால் விறகிலே இருக்கிற தீ போல் இருக்கிறார், பாலில் நெய் போல் இருக்கிறார், பழத்திலே சுவை போல் இருக்கிறார், எள்ளிலே எண்ணெய் போல் இருக்கிறார். அப்போ வியாபகமாக எள்ளிலே எண்ணெய் எல்லா இடத்திலும் இருக்கும், பாலில் நெய் எல்லா இடத்திலும் இருக்கும் இல்லையா. அதுபோல் வியாபகத்திற்கு சொல்றார். வியாபகத்திற்கு சொன்னாலும் வெவ்வேறு வகையா சொல்லியிருக்கிறார். விறகில் தீ என்று சொன்னார். அப்ப மறைந்துதான் வெளிப்படுவான் பெருமான். விறகிலே கடைந்தால் தானே வெளிப்படுறான். எனவே விறகில் தீ என்றால் மறைந்து வெளிப்படுகின்றார். சிறிது கூட தோன்றாமல் மறைந்து வெளிப்படுவதற்கு விறகினுடைய தீ என்று முக்கியம். அது முதலாவதாக இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால் மறைந்திருக்கிறான். எப்படி மறைந்திருக்கிறான் என்றால் அப்பர் பாட்டு உங்களுக்கு தெரியும். விறகில் தீயில் பாலை பிடுங்கை போல் மறையன்றுடன் மாமணி சோதியான் பாடுறார். எனவே விறகில் தீ என்பது சிறிதும் தோன்றாமல் மறைந்திருப்பதற்கு சொன்ன உதாரணம் விறகில் தீ. அப்புறம் பாலில் நெய் என்றார். பாலில் நெய் என்பது மந்ததரம். மந்ததர பக்குவம் உடனே எல்லாம் அதிகமான பக்குவம் கிடையாது. கொஞ்சம் பக்குவம் இருந்தால் பாலில் நெய் போல இருக்கின்றான் என்றால் தோன்றியும் தோன்றாமல் இருக்கின்றான். சிறிது கூட தோன்றாமல் இருப்பது விறகிலே இருக்கிற தீ போல. அது நம்ம மாதிரி இருக்கிறவர்களாம் அதிகமான பக்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் பெருமான் மறைந்திருக்கிறார் என்பதற்கு விறகிலே தீ போல என்று உதாரணம் சொன்னார். கொஞ்சம் பெருமானை அடையலாம் என்ற எண்ணம் ஒரு இருக்கார் பெருமான், அவரை வணங்கணும் என்றெல்லாம் எண்ணம் இல்லையா. அப்ப தோன்றியும் தோன்றாமல் இருக்கிறான் இல்லையா, அது பாலிலே இருக்கிற நெய் போல என்று சொல்றார். அதற்கு பின்னால் உய்த்துணர்ந்தால் பெருமான் இருக்கிறான், உய்த்துணர்ந்தால் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தா பெருமான் இருக்கிறாங்க என்று உய்த்துணர்றான் இல்லையா, அவளுக்கெல்லாம் பழத்திலே சுவை போல இருக்கின்றான். அது மந்த மலம். முதல்ல சொல்றது மந்த தரம். பாலில் நெய் போல் இருப்பது மந்த தரம், பழத்திலே சுவை என்பது மந்தம், மந்த நிலை. மந்ததரம் மந்தம் என்றால் சத்திரிபாதம் சொல்லுவான். மந்ததர சத்திரிபாதம், மந்த சத்திரிபாதம் என்று சொல்வான். அது பழத்தில் ரதம். அப்புறம் எள்ளில் எண்ணெய் என்றார். எள்ளில் எண்ணெய் என்பது தீவிரம். தீவிரமா இருக்கின்றவர்களுக்கெல்லாம் எள்ளில் எண்ணெய் போல் இருக்கிறான் என்று சொல்லி பெருமான் எல்லோருக்கும் உதவுகிறான். ஆனால் உதவுகின்ற முறையிலே மாற்றம். பிறகிலே தீ போல இருந்து மறைந்து சிறிதும் தோன்றாமல் இருக்கின்றான். பாலிலே நெய் போல சிறிது தோன்றியும் தோன்றாமல் இருக்கின்றான். பழத்திலே சுவை போல உய்த்துணர்ந்தால் சுவையாக இருக்கிறான். எள்ளில் எண்ணெய் போல விரைவி இருக்கின்றான் என்று இப்படியெல்லாம் பக்குவங்களாக இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு பெருமான் உதவுன்னு சொல்லி அப்படி வழிபடவே வந்தனை செய்து இவ்விடத்தும் வழிபடவே என்றார். அதாவது ஸ்தாவர சங்கமங்கள் எல்லாவற்றையும் குருவை வழிபடலாம், லிங்கத்தை வழிபடலாம், அடியார்களை வழிபடலாம். எப்படியோ நீங்கள் வழிபட வேண்டும். அந்த குருலிங்க பூஜை சிவ பூஜையில் வழிபட்டால், சங்கம பூஜையில் வழிபட்டால், மலமறுப்போர் குற்றங்கள் நீங்க வேண்டும் என்று பூஜை செய்தால், ஆன்மாவின் மலர் அடி ஞானத்தால் சிந்தனை செய்து அர்ச்சிக்க சிவன் உளத்தே தோன்றுவான். உண்மையாக பெருமானை அடைய வேண்டும் என்று மலர்களாலே பூசித்தால், ஆன்மாவையே மலராக கொண்டு ஆத்மத்தையே லிங்கமாக கொண்டு பூசித்தால் அடிஞானம் பெருமானுடைய சிவஞானம் நமக்கு தோன்றும். அதையே சிந்தித்து அர்ச்சித்தால் சிவன் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுவான். எதுவோ என்பதற்கு உதாரணம் சொல்கிறார். தீ இரும்பை செய்வது போல்,
இரும்பு இருக்கிறது, இரும்பை பழுக்க காய்ச்சினால் அந்த இரும்பு சிவப்பா போயிடும், தீயா மாறிடும். இரும்பை பிடித்துக் கொண்டு இருக்கிற தீ போல ஆன்மாவை பெறுவான். சீவனாக இருக்கிற ஆன்மாவை தன்னை போல ஆக்குகிறான். தன்னை போல ஆக்குகிறான் என்று சொன்னால் தீ இரும்பை செய்வது போல என்றால் 8 குணங்களை நமக்கு தருகிறான் பெருமான். தன்னுடைய 8 குணங்களை எப்படி தீயினுடைய இயல்பு இரும்புக்கு போகிறதோ, இரும்பை பழுக்க காய்ச்சினால் போகிறதோ, அதுபோல் அர்ச்சிக்க அர்ச்சிக்க பெருமானுடைய 8 குணங்களும் ஆன்மாவிலே படுகின்றது. ஸ்படிகம் போல சார்ந்ததன் வண்ணமாக, நெருப்பை சார்ந்ததால் இரும்பும் நெருப்பாக மாறுது இல்லையா, அதுபோல் அத்வைத இயல்பாக சார்ந்ததன் வண்ணமாக இரண்டும் ஒன்றாக, இரண்டு அல்லாமல் இரண்டற்ற நிலையிலே தீயும் இரும்பும் ஒன்றாக இருப்பது போல சீவனும் சிவனும் ஒன்றாக இருந்து சீவன் தன்னை பந்தனையை அறுத்து தானாக்கி, சீவனுக்குள்ள அந்த பந்தங்களை எல்லாம் நீக்கி தானாக்கி தன் உருவப்பரப்பெல்லாம் கொடுத்தனர். தன்னுடைய உருவப்பரப்பினால் சிவரூபம் சாரூபத்தை கூட தருவான். தன்னை போலவே ஆக்கிறான், சாரூபத்தை தருவான். தன்னுடைய 8 குணங்களை தருவான். அவனை சார்ந்தால் சிவமாகவே தன்னை ஆக்குகிறான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் என்று மாணிக்கவாசகர் சொல்வது போல தன்னுரை தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் அவற்றையெல்லாம் தன்னுடைய குணங்களையெல்லாம் சீவனுக்கு பதியுமாறு செய்வான் என்பதுதான் செவ்வையினாலே வருகின்ற பலன் என்பதை சொல்லி, பெருமானோடு நாம் கலப்பறை சொல்லுகிற பொழுது குடாகாயம் அகாகாயம் போல என்றும், வெண்தாமரை போல வெண்மையும் தாமரையும் போல என்றும், மண் குடமாவது போல பரிணாமம் என்றும் இப்படியெல்லாம் பல வகையாக சொல்லுகிறார்கள். இறைவனும் தானும் சீவனும் சிவனும் கலப்பதற்கு 16 வகையான உதாரணங்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் விரிவா நம்ம படிக்கணும். தீயும் இரும்பும் சொன்னோம் இல்லையா, தீயும் இரும்பும் போல என்றால் சில பேர் என்ன பண்றாங்க, பழுக்க காய்ச்சி இரும்பிலே நெருப்பு தண்ணீரை விட்டால் அந்த தண்ணீர் உடைய காணாமல் போவதில்லை ஆவி போல, அதுபோல் சிவனைச் சேர்ந்த சிவன் இல்லாமல் போகிறான் என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள். அவையெல்லாம் சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்புடையது அல்ல. இரண்டற்ற நிலை. அங்கே சீவனும் இருக்கிறது, சிவனும் இருக்கின்றான். ஆனால் அவரவர் அவருடைய தன்மையில் இருக்கிறார்கள். சீவனாக இருக்கின்ற உயிர் மட்டும் ஆன்மா பெருமானுடைய தன்மையை சிவத்துவத்தை வாங்குகிறது. பெருமான் இன்பத்தை தருகிறான், 8 குணங்களை தருகிறான். அந்த 8 குணங்களாக சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது சீவன் என்பதுதான். 2 இருக்கிறது, ஆனால் 2 அற்ற நிலையிலே ஒன்றாக இருக்கிறார்கள். ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று ஒரு வார்த்தை சொல்றோம். எனவே உடனாக இருக்கிறான் பெருமான் என்றால் வேறாக இருக்கிறான் அர்த்தம், ஒன்றாக இருக்கிறான் அர்த்தம். அந்த உடனாய் என்ற சொல்லுக்கு அத்வைதத்துக்கு நாம் என்ன சொல்றோம், சித்தாந்திகள் ஒன்றாய் வேறாய் உடனாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒன்றாய் வேறாய்ன்றதை எடுத்துட்டு உடனாய் வைத்து சொல்லலாம். உடனாய் என்று சொன்னால் அது ஒன்றாய் இருக்கிறான்னு அர்த்தம், வேறாய் இருக்கிறான்னு அர்த்தம். உடனாய் என்று சொல்லிட்டீங்கன்னா உடனாக இருக்கிறான் என்றாலே ஒன்றாக இருக்கிறான்னு சொல்லலாம், வேறாக இருக்கிறான்னு சொல்லலாம். அது எதுபோல என்றால் ஆசிரியனும் மாணவனும் உடன் வந்தார்கள். இருவரும் உடன் வந்தார்கள் என்று சொன்னால் 2 பேரும் வருகிறார்கள் இல்லையா, வருகின்ற செயல் ஒன்றுதான். ஆசிரியனும் வருகிறான் வகுப்புக்கு, மாணவனும் வருகிறான், 2 பேரும் ஒன்னா வரான்னு வச்சுங்களேன். உடனாக வருகிறான்னு சொன்னால் ஆசிரியனும் வருகிறான், அதுவும் வருகின்ற செயல் அவனுக்கு உண்டு, அவன் காலாலே அவன் நடந்து வரான். மாணவன் வருகிறான் என்றால் மாணவன் தன்னுடைய காலால் நடந்து வரான். அப்ப 2 பேரும் தனித்தனி தான், ஆனா ஒன்றாக வருகிறார்கள், உடனாக வருகிறார்கள் என்று சொல்லி 2ஆக இருந்தாலும் ஒன்றாக ஒரே நேரத்தில் வராங்க, ஒரே செயலை செய்கிறார்கள், ஒரே இடத்திற்கு வருகிறார்கள். எனவே ஒன்றாய், ஆனால் வேறாகத்தான் இருக்கிறாங்க. ஆசிரியன் வேறுதான். ஆசிரியன் போதிப்பதற்காக அங்கே நாற்காலில் போய் உட்கார்றான், ஆசிரியர் மாணவன் கேட்பதற்காக எதில் பெஞ்சில் உட்கார்றான். அதனால ஒன்றாக வந்தாலும் வேறாக இருக்கிறார்கள். எனவே ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்வைதமாக பெருமான் இருக்கிறான். சீவனுக்கு சிவத்தன்மையை தந்து தன்னுடைய ஆனந்தத்தை தந்து ஆண்டு கொண்டிருக்கிறான். எனவேதான் முத்தி நிலையில் கூட
பேரானந்தத்தை அவன் தர பெறுகின்றவன் ஆன்மா அல்லவா? எனவே பெறுவானும் தருவானுமாக அங்கே இருக்கிறார் என்பதுதான் முத்திநிலை என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. முத்திநிலையில் கூட இறைவனுக்கு ஆன்மா அடிமைதான், அங்கேயும் சுதந்திரம் அதற்கு கிடையாது என்றுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இதையெல்லாம் 9வது உறுப்பாவிலே ரொம்ப விளக்கமாக நம்முடைய அருணந்தி சிவனார் சொல்லியிருக்கிறார். அதை இன்றைக்கு நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். பாடல்கள் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால கொஞ்சம் விரைவாக எல்லாவற்றையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இதற்கெல்லாம் வாய்ப்பு தருகின்ற நம்முடைய சங்கரா கல்லூரி தமிழ்துறையில் இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இதற்கெல்லாம் பின்னையாக இருந்து காமகோடி பீடத்தில் இருந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்குகின்ற பெரியவாளுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி, இருந்து கேட்ட மாணவ செல்வங்களாக உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. அகப்பூசைக்கு நம்ம பூசலார் கோயில் கிட்ட சொல்லலாமாங்க ஐயா? சொல்லலாம். அதான் அகப்பூசைக்கு சொல்லக்கூடாது. அகப்பூசைக்கு வாயிலார், மயிலாப்பூர் இருந்த வாயிலார் தான் அகப்பூசை. பூசலார் வந்து கோயில் கட்டினார், அகப்பூசை செய்து வாயிலார், மயிலாப்பூர்ல வாயிலார். நன்றிங்க. ஆமா.